நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. கர்நாடக அரசு அவர்களுடைய கர்நாடகாவில் உள்ள அணைகளில் இன்று கொள்ளளவு 68 டிஎம்சி 4 அணைகளில் கடந்த 20 நாட்களில் 2 முறை மத்தியில் காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு கர்நாடக அரசு உடனடியாக தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த 20 நாட்களில் 2 முறை சொல்லியும் எங்களிடம் தண்ணீர் இல்லை என்று பொய்யை சொல்லி காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு, அதற்கேற்ப அந்த டைம் டேபிள் படி ஜூன் மாதம் தமிழகத்திற்கு 9.1 டிஎம்சி கொடுத்திருக்கணும். ஆனால் கிடைச்சது 2.1 டிஎம்சி. ஜூலை மாதம் 32 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா கொடுத்திருக்கணும் காவிரி மூலமாக. நமக்கு கிடைச்சது 0.4 டிஎம்சி. மத்திய அரசும் சொல்லி, மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தையும் சொல்லி, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்கு. ஆனால் எதையும் கர்நாடக அரசு மதிக்கவில்லை. இப்படி மதிக்காத கர்நாடக அரசிடம் போய் பேசுவது பிரயோஜனப்படாது. இங்கே காவிரியில தண்ணி வரல. மேட்டூர் அணை ஜூன் 12 திறந்திருக்கணும், இன்னைக்கு வரைக்கும் திறக்கல. நாளைக்கு ஆகஸ்ட் 1. குறுவை சாகுபடி போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்து சம்பாவுக்கு தண்ணி இருக்குமான்னு தெரியல. மேட்டூர் அணையில சுத்தமா தண்ணி கிடையாது. ஆனா கர்நாடக அணையில் 67 டிஎம்சி இருக்கு. ஒரு நல்லிணக்கத்திற்காக ஒரு 10 டிஎம்சி நாங்க திறந்து விடுறோம் அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லை. அப்போ எதைத்தான் நம்புவாங்க, எதைத்தான் மதிப்பாங்க கர்நாடகாவில்? இந்த சூழலில் பேச்சுவார்த்தை என்ன பேச போறாங்க? மேகதாதானே வேண்டான்னு சொல்லிடாச்சு. அது சம்பந்தமா என்ன பேசுவதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல எங்களுக்கு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.